நம்மக்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம்? கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம் அவங்ககிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணா பின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார். அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்பா இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சிருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான். அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன். வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை பேசினேன். இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே தெரியாமல் நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது. இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்திருக்கு பார்த்தீங்களா? இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிந்துட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது. அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமாக. ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சிருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க. அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது. அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார்.
சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுதே இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான். நான் போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது? எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் 2 நாய் பேசிக்கிட்டு இருந்துதான். போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன். ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தாரு அவர். நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான் நான். இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன். இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார். ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது. நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். அப்படி ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்க அப்படின்னுட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல்ல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோட பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறதை என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால், பெரியவனானா. மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்துட்டேன். பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமே ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன். அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும், என்னோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது. முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சுதான், தன்னோட தவறு புரிஞ்சுதான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம்.
மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னு. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி விடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார். காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா 2 இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா? ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார்? ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை. அவர் கட்டின கோயில் வேற மாதிரி. அது மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டார்.
சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்னையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மணக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான். வர்ற வழியில் அவன் குடிசை. அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு நினச்சான். போனான். அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு 2 பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு 2 பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது. பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். 2 பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார். பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார். கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார். பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார். நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் 2 பழம் தான் நல்ல பழம். அந்த 2 பழங்களையும் நேத்திக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த 2 பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். மனைவி வந்து சேர்ந்தா. சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு நானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. அவ ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்னு இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி, அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும். அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோபம் வந்துட்டுது. அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்றிருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டேய், நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படிடா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளர்றேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படிடா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா. நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்துதான். அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா. மாமா, உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நானா. இவன் ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார்.
அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டை பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார். ஐயா, இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா, நீங்கள் வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நாம் எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடைவாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அது அவர் காதில் வாங்கலை. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள். லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேர் தபிபாய். ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால பாருங்க, அந்த காலத்து பெண்கள் நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. திருடன் அரிசி பானை பக்கம் போகிறதில்ல. ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆயிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய், இது தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது. பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம்,
அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்னு இருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரான். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவன். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னானா அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், 1 மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா. உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும். அப்போதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்துலையும் பயத்துலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடன், சைக்கிள் திருடன், முகமூடி திருடன், எப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே? என்ன, கள்வர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னன்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு,
இன்னொன்று என்னன்னா, நம்மகிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறது இல்லையா. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்தி போடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு. இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான். நம்மளை மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்ட இருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாம, அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம். ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துவிடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன். பாவங்களை நீக்கும் 5வது பாடல். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயம் வல்லவனும் நிலைபெற்ற வடமுதுரையில் வந்து பிறந்தவனும், தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும், ஆயர்கள் குலத்திலே வந்து தோன்றிய இரத்தின தீபம் போன்றவனும், தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை, தூய்மையான மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடிகளில் இட்டு வணங்கி, வாயினால் அவன் புகழை பாடி, மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்கா, அவை தீயில் இட்ட பஞ்சுபோல் பொசுங்கி மறைந்து போகும். எனவே அவன் திருப்பெயரை சொல்லுங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மாயனை, மாயையில் வல்லவன் மாயோன். அவன் பலவிதமான ஆச்சரியமான அற்புதங்களை செய்யக்கூடியவன். எத்தனையோ அசுரர்கள் விதவிதமான வடிவங்கள் எடுத்து அழிக்க வந்தபோது அவர்களோடு பலவிதமான விளையாடலை நிகழ்த்தியவன்.
எனவே வியப்புக்குரிய செயல்களை செய்கிறவனை மாயோன் என்று அழைப்பது வழக்கம். பழைய தமிழ் பெயர் திருமாலுக்கு உரியது மாயோன் என்று அழைக்கப்படுகிறவன். ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கக்கூடிய அற்புதம் செய்கிறவன். ஆயர்பாடியிலே ஒவ்வொருவரோடும் குரவை கூத்தாடுகிற போது ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன் என்று ஒரே நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இருந்தவன். அது மட்டுமல்ல, பகவத்கீதையில் எனது மாயை வெல்ல முடியாதது என்று பேசுகிறார். அந்த இடத்தில் மாயை என்பது பிரபஞ்ச சிருஷ்டி, பேர் இயக்கம், இந்த பிறப்பின் ரகசியம், கண்ணனுடைய பல்வேறு லீலைகள், இப்படி மாயன் என்ற சொல்லுக்கு நிறைய பொருளாயிற்று. அப்படி மாயனாயிருக்கிறவன் மைந்தனாய் ஆகியிருக்கிறான். வடமதுரை மைந்தனே. அற்புதங்களை செய்யக்கூடிய அடங்க முடியாத மாயன் அடக்கத்திற்குரிய மைந்தனாக மாறியிருக்கிறான். தமிழிலே மகன், மைந்தன் என்று பல்வேறு சொற்கள் மகனை குறிக்கும். வீட்டுக்கு மட்டும் உரியவன் மகன், நாட்டுக்கே உலகிற்கே உரியவன் மைந்தன். ஆகையால் மாயனை, நிலை பெற்ற வடமுதுரையிலே வந்து தலைவனாக விளங்குகின்ற மைந்தனை, ஊருக்கென்று வாழுகிறவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு தூய என்ற அடைமொழி எதனாலே? அதன் தெளிவு அல்லது ஆழம் அல்லது அகலம், இது எல்லாவற்றையும் விட உரையாசிரியர்கள் ஒரு நயம் சொல்வார்கள். கோதாவரியை சீதை விழித்து தன்னை காப்பாற்றும்படி அழைத்தபோது ராவண பயத்தினாலே கோதாவரி எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த யமுனையோ வசுதேவர் கண்ணனை சுமந்து கொண்டு வருகிற காலத்திலே வழிவிட்டு மிகப்பெரிய நன்மை செய்தது. ஆகையால் இது தூய பெருநீர் என்று ஆயிற்று. அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன். ஒரு நதி எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் பயன் கிடையாது, துறை முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய நதியிலே நீராட வேண்டும் என்றால் படித்துறை என்று ஒரு துறை இருந்தால் தானே நீங்கள் அந்த நதியிலே நீராடி அனுபவிக்க முடியும். இறைவன் பெரியவனாகவே இருந்தாலும் கூட கண்ணன் என்று ஒரு துறை, வைணவம் என்று ஒரு துறை, அதில் கிருஷ்ண அவதாரம் என்கிற ஒரு துறை, ஆண்டாளின் திருப்பாட்டு என்று ஒரு துறை, இப்படி துறை இருந்தால் மட்டுமே குளிப்பது எப்படி, அனுபவிப்பது எப்படி? வெறும் ஆற்றிலே போய் நீராடி விட முடியுமா? அந்த துறை முக்கியம். அந்த யமுனை துறைவன் என்ற சொல்லிலே இருக்கிற அழகு, கோபியரோடு உமிழ்ந்து விளையாடிய தேக சம்பந்தம் உடைய நதி என்று அந்த நதிக்கு பெருமை எழுதினார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, அந்தகாரத்தில் தீபம் போல படிப்பறிவு வழக்கை இடக்கை அறியாத ஆயர் குலம், அந்த குலத்திலே அவன் ஒளிவிளக்காக விளங்குகிறார். வைகுந்தத்திலே இருந்தால் அங்கு எல்லோரும் நித்திய சூரிகள் பிரகாசமாய் இருக்கிறார்கள். ஆனால் ராமனே வந்து பிறந்த போது கூட அவன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றியவன் என்கிறார் குலசேகரர். எனவே அது பகல் விளக்கு, இது இரவு விளக்கு. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மங்கள விளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே. தாமோதரன் என்ற சொல்லுக்கு கயிறு பதிந்த வயிறு உடையவன் என்று பொருள். இந்த மாடுகளை எல்லாம் கட்டி, அது அருந்து போன கயிற்றை கன்றுக்குட்டிக்கு கட்டி அதிலிருந்து. மூன்றாம் பாடல் வைணவர்கள் வாழ்த்தாக சொல்லுகின்ற வளமான பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள புங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். மாவலி இடத்தில் வாமனனாய் 3 அடி மண் கேட்டு போன திருவிக்கிரமனாக உயர்ந்த அந்த அவதாரத்தை முதல் பேசுகிறார்கள். அவனை உத்தமன் என்று சொல்லுகிறாள். அவரது திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் 3 மழை பெய்யும், நெற்பயிர்கள் ஓங்கி வளரும். விளைந்த அந்த சென்னற் பயிர்களின் ஊடே கிடக்கும் நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும். நீர்வளத்தால் நிலவளம், அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசும் கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும். மடிகனத்த காரணத்தால் தொட்ட மாத்திரத்தில் குடம் குடமாக அந்த பசுக்கள் கொடுக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்கள். இத்தகைய செல்வச் செழிப்பு என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துகிறாள் இந்த 3வது பாடலிலே.
ஓங்கி உலகளந்த உத்தமன். குள்ளமாக வந்தவன், ஆனால் ஓங்கி உலகத்தை அளந்த திரிவிக்கிரமனாக மேலே உயர்ந்தவர். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் 3 வகை: அதமன், மத்தியமன், உத்தமன். தன்னலம் மட்டுமே கொண்டு வாழ்கிற மிக கீழானவர்கள் அதமன். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற ஒரு எளிய வட்டத்துக்குள் வாழ்கிறவன் மத்தியமன். பிறருக்காக வாழ்பவன், அவசியமென்றால் பிறருக்காக தாழ்பவன் எவனோ அவனே உத்தமன். அப்படி இந்த உலகத்தில் பிறருக்காக தாங்கி தாழ்ந்து சென்ற இடம் என்பதால் அவர் தாழவில்லை. கை நீட்டி யாசக மகாபலி இடத்தில் கேட்டாலும் அவர் தாழவில்லை, ஓங்கினார் என்ற பொருள் வரும்படியாக ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று எழுதுகிறார். அவருடைய திருவடி இந்த உலகம் முழுவதும் பட்டதாம், உயிர்குலம் முழுவதும் பட்டதாம். ஏன்? இதற்கு உரையாசிரியர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். உறங்குகிற போது மாதா பிரஜையை அணைத்தபடி படுத்திருப்பாள் ஸ்பரிச சுகத்திற்காக. ஒரு அம்மா குழந்தைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு படுக்கிற போது அப்படியே அந்த குழந்தை மேலே கை வைத்து கொண்டு படுத்திருப்பாள். என்ன சுகம்! அந்த குழந்தையும் நிம்மதியாக தூங்கும், அந்த தாயும் நிம்மதியாக சந்தோஷப்படுவாள். அப்படி தாய் குழந்தையை அணைப்பது போல இந்த உயிர்களை அணைப்பதற்காக பெருமான் தன் திருவடியை இந்த பூமியிலே வைத்தானாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள். நாமத்தின் பெருமையினை பேறு பாடி என்கிறாள். அதை பின்னொரு இடத்திலே நாம் விளக்கமாக பார்க்கலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், அவனுடைய புகழை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டு நீராடினால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயம். கடவுளை அடைவதற்கு யாகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், மந்திரம் செய்ய வேண்டும் என்று 100கணக்கான நிபந்தனைகளை எல்லாம் உலகத்தில் சொல்கிறார்கள். எங்கள் ஆண்டாள் அன்னையோ மிக எளிமையான வழி சொல்லுகிறாள். பேசாமல் நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு குளியுங்கள். நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால். குளிப்பதை போன்று எளிமையானது கடவுளை அடைவது என்கிற ஒரு அற்புதமான பொருளை சொல்கிறாள். சடங்குகளுக்குள் சிக்கிக்கொண்டு சங்கடப்படாதீர்கள். நீங்கள் அவனை பாடும் பக்தி ஒன்றே போதுமானது, அவனது நாமத்தை சொல்லுகிற நாம சங்கீர்த்தனமே உங்களுக்கு போதுமானது என்ற பொருளிலே இட் இஸ் சோ சிம்பிள். இன்வால்மெண்ட், பக்தர்களின் பங்கேற்பு இருக்கும்படியாக நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. இப்போதெல்லாம் வானிலை அறிக்கை சொல்லுகிறவர்கள் இந்த மாவட்டத்தில் பெய்யும், அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் தூறல் போடும், இந்த மாவட்டத்தில் பெய்யாமலேயே போகும் என்று விட்டு 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 மழை பெய்வதை பற்றி பிட்டு 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்கள் ஆண்டாள் அப்படி அல்ல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். ஒரு இடத்துல கூட பஞ்சம் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் மழை கொட்டு 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 என்று கொட்டி, ஆனால் தீங்கு இருக்கக்கூடாது. வரக்கேடும் வெள்ளக்கேடுமாய் என்பார்கள். பெய்மழை வேண்டும், பேய்மழை வேண்டாம். அளவாக பெய்ய வேண்டும், வாழ வைக்கக்கூடிய அளவிலே பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி, திங்கள் மும்மாறி பெய்து என்கிறார். 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் என்று உரை எழுதுவார்கள். மண்ணினுடைய வயிறு உள்வாங்கக்கூடிய வகையில வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும், வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும். அப்படி பெய்யக்கூடிய மழைதான் தீங்கின்றி உலகத்தை வாழ வைக்கும். மும்மாறி என்றார்களே, யாருக்காக மும்மாழி? வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை என்று 3 மழை பெய்யும். மழை என்றால் சாதாரணமானதா? மழைதான் மண்ணின் தாய்ப்பால். அடுத்தது, அந்த மழையின் காரணமாக நெல் விளைகிறது. ஓங்கு பெருஞ்சென்னல். ஒவ்வொரு நெல்லும் கதிரும் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே போயிருக்கிறது. பழைய காலத்து விவசாயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மிக உயரமாக பயிர் இருக்கும். இது என்ன செய்தார்கள்? அதையெல்லாம் குட்டை பயிர்களாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போன கலிகாலம் இந்த காலம். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போனது. மாட்டை பற்றி மனிதன் எங்கே கவலைப்பட்டான்? ஓங்கி என்று நன்றாக வளர்ந்திருந்தால் மாட்டுக்கு நிறைய வைக்கோல் கிடைக்கும், நிறைய பால் கொடுக்கும். மாடினுடைய சாணமும் அந்த மண்ணில் அந்த நறுமணமும் இல்லை என்றால் அந்த பூமியில் வளம் எப்படி இருக்க முடியும்? ஓங்கு பெரும் சென்னல், ஒரு ஆள் நடந்தால் மறைக்கும். அப்படி இப்போது காளை மாடுகளே இல்லை. ஊசி வழியே பசுக்களின் தாய்மை எய்தும் உயிர்ப்பில்லா உலகமாக இன்றைக்கு உலகம் சுருங்கி போய்விட்டது. எனவே மாடுகளை பற்றி கூட கவலைப்படக்கூடிய வகையிலே மாடுகள் தானே பெரும் செல்வம்.
ஓங்கு பெருஞ்சென்னல் என்று எழுதுகிறாள். பிறகு பூங்குவளை போதில் அங்கு வளர்ந்திருக்கிற குவளைப்பூக்கள், அதில் புள்ளிகள் உடைய வண்டு படுத்திருக்கிறது, பொறிவண்டு கண்படுப்ப, அவை தூங்கி கொண்டு இருக்கின்றன. அதாவது ஒரு பூவில் போனாலேயே அவ்வளவு தேன் கிடைத்து விடுவதாலே அவை இன்னொரு பூவுக்கு வண்டு பறந்து பறந்து போகும். வண்டு மாதிரி பூ விட்டு பூ தாவுகிறான் என்பார்கள். இப்போ எப்படி அல்ல, ஒரே பூவிலேயே வேண்டிய அளவு தேன் கிடைத்து விடுவதால் மயங்கி கிடக்கின்றன. வண்டுகள் அப்படி இருக்கின்றன. மாடுகள் எப்படி இருக்கின்றன? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, கொஞ்சம் கூட அதில் பால் நிற்பதில்லை, அது பாட்டுக்கு கொட்டி கொண்டே இருக்கிறது. கரப்பின்றி கறக்கும். தமிழிலே கரப்பு என்று இடையினர பயன்படுத்தினால் வஞ்சனையாக வைத்துக் கொள்ளுதல். கரப்பு என்றால் வலிந்து அதிலிருந்து பாலை எடுத்தல். கரப்பின்றி கறக்கக்கூடிய பசுக்கள் இவை. ஒழித்து வைத்துக் கொள்வதே இல்லை. தேங்காது புக்கு இருந்து சீர்த்த புகை பற்றி, கனத்த மடி, அப்படி தொட்டால் போதும் அந்த குடத்தை தானே நிறைத்து விடுகின்றன. வாங்க, அது பாத்திரத்தை மாற்றி இன்னொன்று வைக்கணும், அவ்வளவுதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கேட்டு கொடுக்கிறவர்களை வள்ளல் என்று சொல்ல மாட்டார்கள். இளன் என்று எவ்வம் உரையாமை ஈதல், கேட்பதற்கு முன்னாலேயே கொடுப்பதுதான் வள்ளல் தன்மையினுடைய அடையாளம். இந்த பசுக்கள் வஞ்சனையற்றவை, எனவே அவை வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் என்றால் என்ன பொருள்? உலகத்தாருக்கு சில செல்வம் தேவை, ஆனால் இறை ஞானம்தான் உண்மையில் நீங்காத செல்வம். இப்போது இப்படி எடுத்துக்கொள்வோம். பரமனடி பாடி துதித்தால் நீங்காத செல்வம் நிறையும். தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்யும். ஓங்கு பெருஞ்சன்னல் விளையும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பாருங்க எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. பகுத்தறிவுவாதிக்கும் பக்தனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புரட்சியை சொன்னதோடு அவன் நிறுத்தி விடுகிறான். என்ன புரட்சி? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பால், மீன் துள்ளுகிறது, நீல புரட்சி. இது மூன்றுமே கிடைத்து விட்டதால் பூமி வளமுடையதாகிறது என்று பகுத்தறிவுவாதி நிறுத்தி விடுகிறான். ஒன்றை மறந்து விடுகிறான். பரமனடி பாடுவதால் தான் இது மூன்றுமே நடந்தது என்பதுதான் பக்தனுடைய பார்வை. இன்டர் டிபெண்டன்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அடுத்தது அதை விட ரொம்ப அற்புதம். இந்த உலகத்தில் செல்வம் மட்டுமே இருந்தால் மனநிறைவு வருமா? வராது. போட்டி, பொறாமை, பகை வரும். சாந்தி 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 என்று நிறைவு செய்வார்கள். அந்த நிறைவு எப்போது வரும்? அது பக்தியின் மூலம், பரமனடி பாடுவதன் மூலம் வரும். எனவே சம்பூர்ணமான நிறைவை தரக்கூடியது எது? நிறைந்து ஏலோர் எம்பாவாய். அந்த நிறைந்து என்பது சம்பூர்ணத்தை குறிப்பது. மழை எப்படி பெய்கிறது? மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மழை பொழிகிறது, பால் சுரக்கிறது, செல்வம் செழித்தோங்குகிறது என்று வாழ்த்துக்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த அழகான பாடல். மழை உலகில் எப்படி பெய்ய வேண்டும் என்று சொல்கிற 4வது பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, பலம் புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நோன்பு நோர்க்கும் காலத்தை முதல் பாட்டால் சொல்லி, நோன்பு செய்யும் முறையை 2ஆம் பாடலால் விளக்கி, அதன் பயனாய் மழை பொழியும் என்பதை 3ஆம் பாடலால் கூறி, இப்போது மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாடலால் விளக்குகின்றார். மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற, மழைக்கடவுள் அம்மா நான் எப்படி பொழிய வேண்டும் என்று கேட்கிறானாம். மழை பொழிய வேண்டிய முறையையும் ஆண்டாள் நியமிக்கிறார். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, ஆழி மழைக்கு அண்ணா, உன்னிடம் நாங்கள் கேட்பது இதுதான். கொஞ்சம் கூட கையில் மிச்சம் வைத்துக் கொள்ளாதே, நன்றாக பெய்துவிடு. பெருங்கடலில் புகுந்து ஆழமான இடம் வரை சென்று நீரை முகந்து, சப்தத்துடன் மேலே வானத்தில் கிளம்பி, ஊழி காலத்து தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடம்பு கருத்து கார்மேகமாய், பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கரத்தில் உள்ள சக்கரத்தைப் போல் மின்னி, இடது கரத்திலே உள்ள பாஞ்சசன்ய சங்கு போல இடியிடித்து,
அவனது கரத்திலே உள்ள சார்ங்கம் என்ற வில்லிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பெய்ய வேண்டும். இம்மழை நாங்கள் உலகில் வாழச் செய்வதாய் இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற பொருள் இந்த பாட்டின் திரண்ட பொருள். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். மழைக்கு அண்ணா என்றும் பிரிப்பார்கள், மழைக்கண்ணா என்றும் அழைப்பார்கள். இந்த குழந்தைகள் வருணனை முதலில் குறிப்பிடுகின்றன. அவர் யார் என்ன என்று பெயர் தெரியாததாலே சின்ன பிள்ளைகள் அண்ணா என்று அழைக்கிற மாதிரி ஆழி மழைக்கு அண்ணா என்று பொதுவாக அழைத்தன. கடலுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் ஆழி ஏனென்றால் ஆழமானது என்று பொருள். முன்னீர், புணரி, வாரி என்று எத்தனையோ பெயர் உண்டு. ஆற்று நீர், ஊற்று நீர், மழைநீர் என்று மூன்றும் தங்கி இருப்பதாலே அது முன்னீர். நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. ஆனால் கடலிலிருந்தே ஆரம்பமாகின்றன என்பது நாம் கண்டறிய வேண்டிய உண்மை. இந்த உலகத்தில் எல்லோரும் கண்ணுக்கு தெரிந்த உண்மைகளை பார்க்கிறார்கள், கண்டறிய வேண்டிய உண்மைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இதில் விஞ்ஞானமும் இருக்கிறது, மெஞ்ஞானமும் இருக்கிறது. மேகம் உறிஞ்சி மழையை கொண்டு வந்து கொட்டுகிறது. எனவே வருணனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாள். இந்த மேகம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறாள். ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகளை போன்ற பெரியவர்கள் இங்கு மேகம் என்று குறிப்பது ஆச்சாரிய பெருமக்களை என்று அழகான ஒரு அர்த்தம் கொடுப்பார்கள். ஒரு 7-8 விளக்கங்கள் சொல்லலாம் என்றாலும் ஒரு 4-5 நாம் பார்க்கலாம். உப்பு தண்ணீர் கடல் அதை மதுரமான நீராக மேகம் மாற்றி விடுகிறது. அதுபோல கடினமான விஷயங்களையும் உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள் மதுரமான விஷயங்களாக மாற்றி விடுகிறார்கள். கடல் அங்கங்கே போய் பெய்துவிட முடியாது, தண்ணீர் கொடுக்க முடியாது. அதுபோல் பரமாத்மாவை விட ஆச்சாரியர்கள் அங்கங்கே விஜயம் செய்து மக்களுக்கு இந்த மழை பெய்கிறார்கள். மழை பள்ளத்தை நிரப்புவது போல ஆச்சாரியன் உள்ளத்தை நிரப்புகின்றார். மழை பெய்யாவிடில் நஷ்டம், அதுபோல் ஆச்சாரியன் உபதேசிக்காவிடில் மிகப்பெரிய நஷ்டம். மழை சிப்பியிலே முத்து உண்டாக்கும். ஆச்சாரியன் மோசமான மனிதனிடத்திலும் முத்துமுத்தான கருத்துக்கள் சேரும்படியாக உண்டாக்கி விடுகிறார். எனவே இங்கு மேகம் என்று குறிப்பிட்டாலும் அதை ஆச்சாரியன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று வெகு நுட்பமான பார்வையினை சொன்ன ஆச்சாரிய பெருமக்கள் உண்டு. நீ கை கரவேல், கஞ்சத்தனம் பண்ணிடாதே, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடு, எங்களை ஏமாற்றி விடாதே, ஒன்னையும் கையில் வச்சுக்காதே. ஒன்று நீ கைகரவேல். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. நல்ல கடல் வரையிலே உள்ளே போ. இந்த ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி என்பதை எம்பெருமானாரோடு ஓமிப்பார்கள். அவர் கடல் போன்ற தத்துவங்களை எல்லாம் வாங்கி எளிமையான தத்துவங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படி ஆழத்திலே உள்ளே போ. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. இந்த உலகத்திலேயே சிரமமான விஷயம் ஆழமான பகுதிக்குள் பிரவேசிக்கும் போதுதான். ஒரு மனிதன் தன்னுள் ஆழும் போதுதான் அவனுக்குள் கருணை மழை புறப்படுகிறது. முகந்து கொடு ஆர்த்தேரி, அதாவது ஒரு ஆடியோ எஃபெக்ட். அது எப்படி சத்தம் கொடுத்து கொண்டு இடிக்கிறது என்று ஆர்த்து ஏரி. இந்த மேகம் வெள்ளையா இருக்கிறது, அது சிவப்பாக மாறுகிறது, கருப்பாக மாறுகிறது. கம்பன் பாடுகிற போது சொல்வார், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. சிவபெருமான் மாதிரி வெள்ளையா இருக்கிறது, சேரடிந்த முலைத்திரு நங்கைதன் வீரடிந்தவன் மேனையின் மீண்டது. திருமகள் கணவன் போல் அது கருப்பாகி வெளியிலே வருகிறது. வெள்ளையிலிருந்து அது கருப்பு மேகமாக மாறுகிறது. எல்லோரும் கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இங்கு வெள்ளை கருப்பாகிறது. பார்க்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற பரந்தாமன் இருக்கிறானே, அவன் போல என்று மேகத்தை பார்க்கிற போது கூட பரந்தாமனை பற்றிய சிந்தனை இங்கு நம்முடைய மனதில் பதியும்படி பாடுகிறாள். எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இது வீடியோ. ஆர்த்தேரி என்பது ஆடியோ. இப்போது கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஊழி முதல்வன், இந்த உலகத்தின் கடைசி காலத்தினுடைய தலைவனாக அவன் விளங்குகிறான். அவனுடைய உருவம் எப்படி மெய் கருத்து விளங்குகிறதோ அதுபோல் நீ இருக்க வேண்டும். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியனிடம் தோன்றுதையே நந்தலாலா என்று கண்ணனுடைய கருப்பை மகாகவி பாரதி அனுபவித்தார் அல்லவா? அதுபோல அந்த உருவம் மெய்கருத்து விளங்குகிறது. பாருங்கள், இடிப்பதில் ஒரு ஆடியோ எஃபெக்ட், அந்த உருவத்தை வர்ணிப்பதில் ஒரு வீடியோ எஃபெக்ட்.
இந்த ஆடியோ வீடியோ பாடலை நீங்கள் பாடியோ ஆடியோ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். இந்த பெருமானுடைய தோள் எப்படிப்பட்ட தோள் தெரியுமா? பருத்த தோள், பெருத்த தோள், நிறைய பலம் தாங்கக்கூடியது. கம்பன் பாடுகிறார், ராமனுடைய தோள்களை பாடுகிற போது, குன்று போன்றுயர் தோளில் கொற்றதில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அந்த ஒரு தோள் போதும் உலகத்தையே தாங்கிறதுக்கு அப்படின்னு, குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்று பேசுவார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். நாபியில ஒரு தாமரை இருக்கிறது, அதில் பிரம்மா இருக்கிறார், இருமடி ஆகு பெயராக இவருக்கே பத்மநாபன் என்கிற பெயர் இந்த உலகத்தில் பொருந்தி வருகிறது. இந்த மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, அதுவும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களைப் போல அவளுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த சக்கராயுதம் எப்படி ஒளி உடையதாக மின்னிக்கொண்டு வருகிறதோ, திருஆழி ஆழ்வான் விரோதிகள் இருக்கும் இடமெல்லாம் போய் எப்படி அழிக்கிறதோ அதுபோல அந்த மின்னல் மின்ன வேண்டும். அது பெருமானுடைய ஆயுதத்திலே ஒன்று. வலம்புரி போல் நின்றதிருந்து அந்த சங்கு போல, வலம்புரி சங்கை போல, படைவோர் பூக்கு முழங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அந்த சங்குக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம்! உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே என்று எப்போதும் பெருமாளோடு ஸ்பரிசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கு, வலம்புரி சங்கு, அதுபோல் நின்று அதிர்ந்து அந்த சங்குநாதம் போன்ற ஒரு பெரிய ஒலியை எழுப்பி, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் பெய்திடாய். மழை எப்படி பெய்யணும்? அடம் மழை, அப்படியே சரமழை மாறி பெய்யணும். ராமசரம் எப்படி புறப்பட்டதோ, சார்ங்கம் என்ற வெள்ளிலே இருந்து அது எப்படி விடாமல் வந்து கொண்டே இருந்ததோ ராவணனை பார்க்கிற காலத்திலே, அப்படி இந்த மழை அடைமழையாய் பெய்ய வேண்டும். எதற்காக? நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தில் நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்பார்கள். எல்லாரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகிறோம். இந்த ஓமை இருக்கிறது, இது ஓமை அணி இலக்கணத்திலே தலை சிறந்த 4 செய்திகளை உள்ளடக்கியது. எப்படி அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியில, உருவம் போல் மெய்கருத்து என்றால் அது மெய் ஓமை. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து என்பது வினை ஓமை. சரமழை போல் என்று பேசியது பயன் ஓமை. அணி இலக்கணத்திலே வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த ஓமை தோற்றம் என்று ஓமை அணிக்கு எத்தனை சிறப்பு சொல்வார்களோ எல்லாம் பொருந்தும்படியாக தமிழில் ஏற்றம் மிகுந்த பாடல் இந்த பாடல். வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்து கொண்டிருக்கும் முனிவர்களும்
இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலுங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உண்மை சிறப்பு உண்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே விழிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது, மக்கள் வரலாம் என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரரவம் கேட்டிலையோ. பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே, உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு அதற்கு என்ன பெருமை என்றால், ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அறியாமை இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ இருட்டே போ இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன், இறைவன், பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள்.
எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்திலே அமுது உண்ணாமல் பேயிடத்திலே போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பீச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி. முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமர் வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பகலாதனுடைய சரித்திரத்தை பாட வந்த இடத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூல விதை உண்டு, அந்த விதை இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்ற தியானம் செய்து கொண்டு மனத்தால் வணங்குகிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் முனிவர்கள். சரீரம் மனம் எல்லாவற்றையும் கொண்டு கிரியைகள் மூலமாக செய்கிறவர்கள் யோகிகள். எப்படி எழுந்திருக்கிறார்கள்? மெல்ல எழுந்து. ஒரே எழுதினார்கள், கர்ப்பிணி பெண் குழந்தைக்கும் நோகாமல் தனக்கும் நோகாமல் எப்படி மெல்ல எழுவாளும். அதாவது உள்ளத்திலே இருக்கிற பெருமாளுடைய தலைப்பூ ஆடாது, தலைப்புனா தலையில் வைத்திருக்கிற பூ கூட அசையாதபடி அப்படி எழுவார்களாம் அவனுடைய அடியார்கள். ஹரி என்ற வாசகத்தோடு எழுகிறார்கள். ஹரி என்ற பெயர்